ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். நீங்கள் ஒவ்வொன்றா உட்காந்து எண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்கு பேசிக்காக ஒரே ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்து அதுக்குள்ளே ட்ரையாங்கிள் இருந்தால் மட்டும் இந்த ஃபார்முலா. ஸோ இந்த மாதிரி டைப்புக்கு இந்த ஃபார்முலா மட்டும்தான். ஸோ வேறு எதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டைப்புக்கு மட்டும் இதுலேயே 4 இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 ரோ வருது. இதே இது 6 ரோ கொடுத்தாங்க, இல்லை 3 ரோ 4 ரோ 5 ரோ கொடுத்து அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம். இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா n × n+1 × 2n+1 / 6 n ஸ்கொயருக்கான ஃபார்முலா இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இருக்கும். பட் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். n × n+2 வருது. நம்ம n × n+1 தான் போடுவோம், இங்கே n+2 வருது. அப்புறம் 2n+1 அது கரெக்ட் தான். / 6 போடுவோம், இங்கே 8 வருது. அவ்வளோதான். ஸோ 2 இங்கே 2 மாதிரி இருக்குது, இங்கே 8 மாதிரி இருக்குது. அவ்வளோவே தான். மற்ற அதே ஃபார்முலா மாதிரியே இருக்கு இல்லையா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபார்முலாவில் இந்த எண்ணுங்கிறது என்ன, அதுதான் மெயின். ஸோ எண்ணுங்கிறது இந்த டயக்ராம்லேருந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த பேஸில் இருக்க எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம், பேஸில் இருக்க ஸ்கொயரு பேஸில் இருக்கக்கூடிய ரெக்டாங்கிள் எத்தனைன்னு தானே கவுண்ட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இந்த பேஸில் இருக்கக்கூடிய இந்த ரெக்டாங்கிள்ஸ். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, பேஸில் அடியில் கோடு வருது இல்லையா, அந்த ரெக்டாங்கிள்ஸ் எத்தனை அப்படிங்கிறது எண்ணுங்க. அதுதான் நமக்குரிய எண். ஸோ 1 2 3 4 5. ஸோ மொத்தம் 5. அப்போ என்ன இங்கே என்ன 5. ஸோ இதில் நான் போடுறேன் 5 × 5 + 2 × 10 + 1 / 8. ஸோ என்ன வரும் 5 × 7 × 11. இது பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கிற மாதிரி வராது. ஸோ என்ன பண்ணுங்கள், எல்லாத்தையும் பெருக்குங்க. ஐஏல 35 × 11. ஸோ 35 × 11 என்ன வரும், 385 வருமா. 35 × 11 ஸோ / 8. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா 8ஆல் அடிக்க போகிறோம். 1 8 8 நாங்க 32. ஓகேவா. ஸோ 32 போக மிச்சம் என்ன இருக்கும் 6 65 8 நாங்க 8 8 64 மிச்சம் 1, அந்த மீதியை விட்டுருங்க. ஸோ 48 ட்ரையாங்கிள்ஸ் ஹோல் ட்ரையாங்கிள்ஸ் வரும். ஸோ அப்போது இதில் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 48. ஸோ இது எது கீழே பேஸ் 4 இருக்கிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன். 1 2 3 4. அதாவது இது இல்லை, இது இல்லாமல் இந்த 4 உள்ள மாதிரி ட்ரையாங்கிள் கொடுத்துருந்தாங்கன்னா இதே ஃபார்முலா தான். இப்போ 4 இங்கே போடுங்க. 4 × 4 + 2ங்கிறது 6. 4 2 8 8 + 1 9 / 8. 1 நாங்கள் 8 1 3. ஸோ 9 27 வரும். அப்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, கீழே 5 பேஸ் உள்ள ட்ரையாங்கிள்னால் 48 வரும். 4 உள்ளது அப்படின்னா 27